தேட்டர்ல வெளியே இருக்கு நிற்கும். என்னடா அச்சியும் சூடும் செடியும் தனியும் தேவைப்பட்டா தங்கச்சி தேவை திருப்பு கழிப்போ. இந்த இடத்துக்கு என்ன பேர்? இடத்துக்கு என்ன தெரியாது. தெரியாதோ? பல்லப்ப. அப்ப நாங்கள் வந்து அதனால வந்து அப்ப நாங்கள் அங்க எடுக்கையில வந்துட்டோம் வழியால. ஆனா உண்மைக்குமே வீட்டை தானே நாங்கள் டெய்லி வந்து வீடியோ எடுக்கிட்டாங்க. வேர்க்க சில நேரங்கள்ல நின்று எடுப்போம். ஆனா இதுல வந்து சும்மா அமைதியான சூழல், நல்ல ஒரு காத்து, சத்தம் இல்லாத ஒரு அமைதியான இடம் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. எங்களோட மனநிலைக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இருக்கு. எழுதியா குட்டி? அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு நன்றி சொல்லணும் வேண்டாம். இப்படியான விட அதை தந்திருக்கும் போது என் ஆக்களோட இருக்கிறத விட இப்படியான தனிமை நல்லா இருக்கு. நல்லா காத்து. எனக்கு இப்படியான இடத்துல தான் இருப்பேன். நான் முதல் சொன்னாலும் இந்த அதில் போய் நின்று இருப்போம் சொல்லி. இப்போ நேரம் வந்து ஒரு 2:30 தானே வரும். அதனால வெஜ்ஜில் கிடக்க எல்லா இடம் இது நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே, அப்போ இன்றைக்கி நாங்கள் வீடியோ வந்து லிதியா குட்டி வந்து நேற்று வந்து விளையாடி ஃபர்ஸ்ட்டாக வந்தது. அன்றைக்கு வந்து விளையாட்டில் எல்லாம் ஈடுபட்டது. அப்போ நாங்கள் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. அப்போ லிதியா காலமாக கேட்டேன்னு என்ன பிள்ளைக்கு வாங்கி தரேன் லிதியா சொல்லிச்சுது. தனக்கு நேற்று இரவு கேட்டேன் சந்தோஷத்தில். நேற்று இரவு சொல்லியிருந்தா தனக்கு அம்மா இறைச்சி வாங்கித்தாமான். அப்போ நான் சொன்னேன் நேற்று வந்து சமைக்கல தானே. அப்போ லிதியா குட்டி அம்மா நாளைக்கு வாங்கி சமைச்சு தரலாமண்டு. அப்போ இன்றைக்கு வந்து லிதியாவுக்கு விருப்பமா லிதியா குட்டி உஷாரா இருக்கானு அனைவருக்கும் வணக்கம். உஷாரா இருக்கேன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்போ இன்றைக்கு இறைச்சி வாங்கி அவங்க சமைச்சு கொடுத்தது வடிவா சாப்பிட்டா. என்ன வடிவா சாப்பிட்டு மாட்டு இறைச்சி என்ன வடியா கொஞ்சம் கடிக்க கஷ்டப்பட்டோம். அப்போ வாங்கி கொடுத்தது அவன் சந்தோஷத்துக்கு. எங்களுக்கு நல்ல சந்தோஷம். லிதியா குட்டி வந்து 3 வயசுலேயே இப்படியெல்லாம் பரிசு வாங்குறது சந்தோஷம். மற்றது வந்து வீடியோ வந்து சில பேர் வந்து ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட்ஸ் பண்ணுற வேணும். என்ன எனக்கு நாங்கள் சில இதுவரை வந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள். ஆனால் அதை திரும்ப திரும்ப வந்து அவள் கேட்டு கமெண்ட் பண்ணினோம். என்ன தங்கச்சியாக்கள் வீடியோக்கு வாரையில எல்லாம் சொல்லினோம். நாங்கள் அதுக்குரிய பதிலெல்லாம் நாங்கள் முதலே சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் யூடியூப் செய்கிறது தானே. அப்போ இது வந்து வீடியோ செய்கிறது ஒரு நாளும் நாங்கள் அது உங்களோட பதிவு செய்கிறது. அப்போ நாங்கள் அதை ஒரு தொழிலாக செய்கிறோம். அப்போ பப்ளிக் ரீதியாக சில பேருக்குள்ள குடும்ப ரீதியாக எல்லாருக்கும் வந்து ஒத்து வர அதை நான் டெய்லி யூடியூப் வேறையில் இருக்கு. இப்போ நாங்கள் முந்தி வந்து சும்மா எல்லா இடமே தெரிஞ்சு போய் வீடியோவில் எடுத்து போட்டு நாங்கள் உண்மையாகவே இல்லாமல் சேர்ந்து எடுத்து போடுறது அப்படியான சூழ்நிலையில் வந்தது. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் குடும்பங்கள் அவையிட குடும்பங்கள் தொழில்கள் அப்படி இருக்கு. வந்து தெரியாதாவே சின்ன குழந்தைகளும் வச்சிருக்கிறோம். உண்மையாகவே யூடியூப்ன்றது பார்க்குற உங்களுக்கு வந்து அது என்னடா சும்மா இருந்தறையில் ஒரு வீடியோ எடுக்கிறதானேன்ட்டு உங்களுக்கு பார்க்க ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுற கஷ்டம் வந்து ஒவ்வொரு யூடியூபர் மேருக்கு தான் தெரியுமா? தெரியுது உங்களுக்கு? தெரியுது. நானும் முந்தி வந்து அப்படித்தான் வேற எடிட் பண்ணி போட்ட என்ன எடிட் பண்ணி தானே போடுறீங்க, கதைக்கிறதான் கஷ்டம் அப்படி என்ன மாதிரி. உண்மையாகவே எடிட் பண்ணுறதா இருந்தானே கதைக்கிறதா இருந்தானே எல்லாமே கஷ்டம். அப்போ அதால் வந்து தான் நாங்கள் வந்து யோசித்தோம். கதைக்கிறது கூட சரியான கஷ்டம். வேண்டாம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் அதுவள் பிள்ளையா கதைச்சோடனே இவங்க அதை குற்றம் பிடிச்சி அதை எடுத்துக்கொண்டு வித்தியாசமாக இணையதளத்தில் பதிவு செய்து இப்படியெல்லாம் செய்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அதன் மத்தியிலே வந்து நாங்கள் வந்து மீடியா ரீதியாக வீடியோ பதிவு செய்து உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணி கொள்கிறோம்னா அது பெரிய விஷயம் தானே. அடுத்தது வந்து இப்போ வந்து யூடியூப்ன்றது வந்து நாங்கள் உண்மையாகவே அது வந்து முந்தைய நல்ல சந்தோஷமாக எல்லாம் போட்டு நாங்களா அப்புறம் நாடு லெவலில் வந்து அது வந்து ஒரு தொழில் தானே எப்படியோ வந்து தொழில் தானே. அப்போ அந்த தொழில் அண்டைக்குள்ள அதை நாங்கள் சொந்தமாக நாங்களே எங்களோட முயற்சியின்படி செய்கிறது வந்து நல்ல. அதால வந்து நாங்கள் வந்து சரி நாளாந்த நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன சமைக்கிறோமோ அதுகளைத்தான் வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறோம். நாங்கள் அதுக்கு எல்லாம் இப்போ நாங்கள் ஒரு இடம் போய் இல்லை அங்கே எடுக்கணும் இங்கே எடுக்கணுமெல்லாம் அப்படி மைண்ட் செட் இல்லை எங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் இப்போ அணுவாக்கள் வீட்டையோ அப்படி எங்கேயும் போனால் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள்லாம் அதெல்லாம் வந்து ஏன் அப்படி நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் அவையும் வந்து யூடியூப் செய்கிறாங்க.
அதால வந்து நாங்களும் அவன் வீடியோக்கு போவோம் இவங்கட வீடியோக்கு வருவோம் அதால இந்த வித பிரியும் இல்லை அப்போ அதால வந்து நாங்கள் இப்படியே எங்களுடைய கொண்டு போய் மற்றபடி நீங்க நினைக்க மாப்பிள்ள ஒன்றும் இல்லை ஆனா நீங்க சில நேரங்கள்ல வந்து ஒரு விருப்பத்துல சந்தோஷத்துல கேட்குறீங்க என்னன்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு மனநிலை ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குமே எல்லா நாட்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் வந்து ஒரே மாதிரி நீங்க எதிர்பார்க்கறது கஷ்டம் கூடுதலா வந்து கணவன் மனைவியின் மனநிலையே சில நேரங்களில் மாறிக்கல உறவுகளுடைய மாறத்தான் பார்க்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அப்ப அதெல்லாம் முடிஞ்சது அப்ப இன்றைக்கு வந்து அப்ப சாப்பாடு எப்படி இருந்தது தியா இன்றைக்கு சூப்பர் ஓகே எல்லாம் சமைச்சு வழியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தாச்சு வழியான ஓகே அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மேலே நாங்கள் வந்து ஓரளவு ஓகே இருக்கிற ஓரளவு எங்களோட ஃபேமிலியெல்லாம் நீங்கள் விசாரிப்பியல் அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் இன்னும் இருக்கிற ஓரளவு என்ன சேஃப்டியாக இருக்கிறோம் அதை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் என்ன எல்லாரும் இருக்கிறாங்க அதுக்குரிய நாட்கள் நேரங்கள் வருது தானே அதுக்குரிய அலுவல்களை பார்த்து கொள்வோம் மேலே சில பேர் யோசிக்கிறீர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள் என்னென்றால் தம்பி வந்து நிறைய பேருக்கு உதவி செய்தது தானே அப்போ இந்த நேரம் அந்த உதவி செய்த மக்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்களன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் உண்மையில் எல்லாரும் நாங்கள் அது சரி சில பேர் அப்படி யோசிப்பினோம் ஆனால் வெளியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியாதானே இங்கே உள்ள நடக்கிற சூழ்நிலைகள் என்ன அப்போ உண்மையில் வந்து நிறைய மக்கள் என்ன எங்களோட தொடர்பு கொண்டு எல்லாம் வேறவங்களை இந்த நேரத்தில் நாங்கள் கிருஷ்ணாவுக்காக தம்பிக்காக என்ன செய்யணும் எங்கே இருந்தாலும் நாங்கள் வருவோம் எத்தனையோ நிறைய தம்பிகிட்ட இருந்து உதவி பெற்ற மக்கள் நிறைய பேர் நண்டை கூட முன்னும் கூட அந்த சின்ன பிள்ளைக்கு அந்த ஈரல் மாத்திரம்னு சொல்லி ஆமாம் அண்டே கூட நாங்கள் அங்கே என்றால் அதில் சாரு விட்ட இருக்கைகள ஒரு அண்ணா ஒரு ஆள் வாழ்ந்துருந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டடிலான் வந்து கிட்டடிலானோ கிட்டடிலான் தம்பி என்றால் ஒரு பெரிய ஒரு தொகை உண்டவர் அந்த அவைகளுக்கு அந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு வருத்தத்துக்காக வேண்டி கொடுத்துருக்கிறார் அப்போ அவர் இப்படி கேள்விப்பட்ட ஒன்றும் வந்து ஓடி வந்திருக்கிறார் என்ன ஓடி வந்து நான் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் கிருஷ்ணா இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் இது செய்யணும் என்னென்னாலும் நாங்கள் செய்கிறதுக்கு அவருக்காக என்ன செய்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு போகிறார் அதனால் பெரிய ஒரு அமௌண்ட் என்ன 45 லட்சம் ரூபா அந்த மேலே அது வந்து பெரிய அமௌண்ட் என்ன எல்லாரையும் வந்து அந்த அமௌண்ட் 45 லட்சம் ரூபான்றது மேலே பெரிய காசு கிட்டத்தட்ட $1/2 கோடி ரூபாய் என்ன அப்போ அவ்வளோ காசை வந்து எல்லார்டையும் வந்து அதை நம்பி வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து மக்கள் கொடுக்க மாட்டாங்களே அப்போ அப்படி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக வந்து அவர் நடந்து கொண்டவர் அதுக்கு வந்து மக்களுக்கு தான் தெரியும் அந்த காசை கொடுக்குற மக்களுக்கு அனுப்புகிற மக்களுக்கு தெரியும் எப்படி அவர் நடந்து கொண்டவர் எனக்கு மேலே சும்மா நாங்கள் எல்லாரும் பாய்க்கு வந்த மாதிரி கதைக்கலாம் கொள்ளலாம் ஆனால் இதுக்குள்ள எவ்வளவு செயல்பாடுகள் எவ்வளவு செய்திருக்க தொடர்ந்தும் இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ காலமாக செய்கிறாருண்டேக்கில் அது செய்கிறண்டே கஷ்டம் இல்லை ஏன்னா அதை தொடர்ந்து செய்திருக்காருண்டேக்க இந்த மக்களுக்கு தெரியும் இப்பளத்தில் நாங்கள் கொடுக்குற காசு நம்ம என்ன மாதிரி அவர் கொண்டு கொடுத்து போட்டு அப்படி வீடியோவில் போட்டிருக்கிறார் என்றது அவர்களுக்கு தெரியும் அதே பட்டத்தில் மேலே நிறைய மக்கள் நிறைய பேர் எல்லாம் இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் தேடி வந்திருக்கிறாங்க உதவி பெற்ற கிருஷ்ணா மூலமாக உதவி பெற்ற மேலே என்ன சொல்லுங்க பார்ப்போம் நான் இதில் என்ன சொல்ல வருவேன் என்றால் மேலே காசு வச்சிருக்கிற எல்லாரும் வந்து இப்போ உதவி செய்ய முடியாது ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாது அப்போ அதை வந்து சரியாக கொடுத்து அவனுடைய கஷ்டங்கள் அவருடைய நிலைமைகளை வந்து அறிஞ்சு சரியாக அதை கொடுக்குறதுக்கு மேலே இங்கே உள்ள ஒரு நபர்கள் வேணும் அப்போ அதுக்கு வந்து உண்மையாக செயல்படுறதுக்கு வேணும் அப்போ அந்த ரீதியில் பார்க்க அவர் வடிவாக செய்து கொண்டிருந்தவர் என்ன அது பாருங்க எங்களுக்கு ஹெல்பிங் வீடியோ பற்றி உண்மையாகவே விளங்கும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஏன்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் வந்து சும்மா நாங்களும் சின்ன உதவியை செய்திருந்தோம் நாங்களே அதை செய்யாமல் இருந்து விட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது கஷ்டம் நாங்கள் சரியான முறையில் அதை நாங்கள் சரியான இடத்துல கொண்டே உண்மையாக சேர்த்தாலும் அது கஷ்டம் அது ஒரு மற்றவன் பார்வைக்கு அது புள்ளியாகத்தான் இருக்கும் அது வந்து உண்மையாக எங்களுக்கு யூடியூப் செய்கிறாங்களுக்கு அந்த வேலி அதோட கஷ்டம் எல்லாம் தெரியும் இல்லை வெளியில இருந்து பார்க்குறவர்கள் வந்து அதை பிள்ளையாக நினைக்கக்கூடும் இப்படி காசை கொடுக்கணும் அப்போ ஏதாவது இந்த காசை ஏதாவது செய்யக்கூடும் இது வந்து யாருக்கும் தெரியாது மேலே அந்த அனுப்புகிறவர்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளோ காசை கொடுக்குறோம் அவர் சரியாக அதை கொண்டு கொடுத்து அப்படியே வீடியோ பதிவு செய்து போடுகிறார் பிறகும் அந்த மக்கள் என்ன செய்யணும்னா திரும்பி அவங்க அப்படி காசு அனுப்புகிறார்கள் அவர் கொண்டு கொடுக்குறார் ஒரு இந்த நேரத்தில் வந்து உண்மையாகவே தமிழா
இந்த நேரத்தில் வந்து இப்போ கிருஷ்ணா வந்து என்னத்தை நினைச்சு உண்மையாகவே கவலைப்படுவேன்னு சொன்னால் தான் இவ்வளவு உண்மையாக இருந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் நான் கவலைப்படும். சரியா என்னோட சரி ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து செய்வார். வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீர்கள். ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்யறோம்னு சொன்னா முதல் கட்டம் போய் அதை கதைக்கிறது, அடுத்த கட்டம் வந்து இன்னிடத்துலேருந்து இவ்வளவு தந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல எண்ணி அப்படியெல்லாம் கொடுக்குறதுன்னு அப்படி செய்தவருக்கு இன்றைக்கு இவ்வளவு ஒரு பேர் ஒன்று வந்திருக்குன்றேக்குள்ள அது சரியான அந்த ஆளுக்கு தான் அது வேலை தெரியும். ஏன்னா நாங்களே எல்லாம் வந்து நோம்பல ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்தவங்களே சில பேர் வந்து சும்மா அப்படியே ஒரு கதைச்சா கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு, அது தாங்கவே இல்லாது. ஆனாலும் என்ன செய்யறது, எவ்வளோ பேர் அந்த எவ்வளோ பேர் நாங்கள் காசை வச்சிருக்கலாம். ஆனால் வந்து அந்த வேலையில் நாங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு அதை எங்களுக்கு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னு. அப்போ அவங்களாக வந்து வருவாங்க பாருங்க, நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது நம்முடைய சூழ்நிலைகளுக்காக அவங்களாக வந்து நம்முடைய உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு இந்த யூடியூப் மூலமாக அவங்களாக வந்து கதைச்சி பேசி அவங்களாகத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ன. அப்போ அவங்க சில விஷயங்களை வந்து இந்த சந்திக்கிற யூடியூபரோட பகிர்ந்து கொள்வாங்க. தங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, தங்களுடைய வாழ்வாதார சூழ்நிலை எல்லாத்தையும் குறித்து சகலத்தையும் குறித்து பகிர்ந்து கொள்வாங்க. வந்து அன்னைக்கு வந்து அந்த அண்ணா வந்து அவர்கிட்ட மகன் ஒரு ஆள் மூத்த மகன் 9 வயசுல மோசம் போனா, இப்போ 3 வருஷமா மோசம் போய் இப்படி ஒரு பிரச்சனையில தான் இந்த ஈரல் சம்பந்தம் அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீர்கள். அப்படி ஒன்றை இழந்துட்டு அடுத்த பிள்ளைக்கும் அப்படி இன்றைக்குல உண்மைக்குமே அந்த 45 லட்சம் இன்றைக்கு வந்து யார்கிட்ட அவர் வாங்கியிருப்பாரு நினைக்கிறீங்களா? யாரும் கொடுப்பினோம் இல்லை அவரால் அது செய்ய இயலுமோ? இன்றைக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி இப்போ கொழும்புல நிற்கணும். உண்மையாகவே அன்றைக்கு வந்து சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு போனோம், அண்ணா செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கு கிருஷ்ணா வந்து 23-24 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அப்போ எத்தனை உதவி எத்தனை கஷ்டப்பட்டாக்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் இப்போ இங்கே ஒரு இடங்களில் இருப்பி நாங்கள் கஷ்டப்பட்டாக்கள் எங்களுக்கு தெரியாது. அப்படியான வெள்ளம் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவினோம். இன்றைக்கு இப்படி ஒரு ஆள் இல்லையே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்குண்டு, அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதம் அந்த காசு எல்லாம் வந்து கொடுக்குறவர் அவர் என்ன. அப்போ இந்த நேரங்களில் வந்து அவருக்கு தான் தெரியும் இந்த கணக்கு ரீதிகள் அது இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். அப்போ இத்தனை பேர் இன்றைக்கு வந்து போய் கொண்டு இருப்பாங்களே என்ன. அப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியாது. ராத்திரி கூட இரவு 12 மணிக்கு எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. இந்த கோல் வந்த கட்டத்தில் அந்த ஆள் என்ன கதைச்சார், அப்படி அவருடைய பேசினார், நான் அவருக்கு என்ன ஒரு பதில் சொன்னேன் நான்ன்றது எனக்கு மேலே இந்த நேரத்தில் வந்து அது எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லை. எல்லாம் பிற ஒரு நேரம் இந்த சில இது இன்றைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறி போட்டு நான் அவர் என்ன எங்களோட கதைச்சேர்ந்து நான் உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு பக்கத்தால் இப்படியும் இருக்கிறாங்களோன்ற மாதிரி ஒரு பக்கத்தால் இருக்குது. என்னடா இப்படி நாங்கள் நினைக்கிற கூடுதலாக என்னென்றால் வெளிநாட்டில் போய் இன்றைக்கு வேலை செய்கிறாங்க உழைக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க, நல்ல வெளிநாட்டில் போயிருக்காங்க, நல்ல மனுஷர்கள் நல்லா படித்தாக்கள் அங்கே நின்று வேலை செய்து இங்கே இப்படி எல்லாம் செய்கிறாங்கன்னு நாங்கள் யோசிக்கிறது அதுவும் ஒரு உண்மையான விஷயம்தான். அதுக்குள்ளே இன்னும் பார்க்க போய்க்க ஒரு 100-10-15 விதமான சில பேர் அப்படியும் இருக்கிறாங்கன்றதை நான் ராத்திரி யோசித்தேன். நான் என்னப்பா அவருடைய பேச்சு என்ன, அவருடைய கதைகள் என்ன. அவரும் வந்து தனியாள் இல்லை. இப்போ அந்த வாட்ஸ்அப் கால் அடுத்து கதைச்சவர் அவர்கிட்ட ப்ரோஃபைல் பிக்சரில் இருக்குது ஒரு 4-3 ஃபோட்டோ எல்லாம் குடும்பங்கள் ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் அப்போ நீங்கள் எல்லாம் இப்படியான ஆட்களாக இருந்தோன்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்கள்ன்றக்க எங்களுக்கும் ஒரு பக்கத்தால் அது இங்கே நம்முடைய ஸ்ரீலங்கா தமிழ் இப்படியெல்லாம் கதைக்கிறீர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னக்க உங்களை நினைக்கவும் சரியான கவலையாக இருக்குல்ல எங்களுக்கு. உண்மைக்குமே இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன காய்ச்சோன்னா இந்த 23 நாள் எப்படி போனேன்னு தெரியல. போயிட்டுது ஓரளவு அந்த இழுத்து ஒரு மாதிரி ஓரளவு போயிட்டுது. ஆனாலும் அந்த 23 நாளுக்குள்ள வந்து இப்போ எங்களோட உறவுகள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். என்ன அவ்வளோத்துக்கு பழுதா போன மாதிரி இருக்குது. நார்மலாக வந்து ஏதாவது கதைச்சாலே எனக்குலாம் ராத்திரி இன்னொரு கதைச்சு கொண்டு வருது. எனக்கு இஞ்சா அப்படியே இந்த கண்ணத்துலேருந்து அப்படி அழகாக அப்படி வீங்கி கொண்டு வருது. அப்படியே பெருசா அப்படி அப்படி ஏதாவது கதைக்கு டக்குன்னு அப்படி இந்த வீங்கி கொண்டு தலை விட்டுச்சு ஒரு தலையெல்லாம் சுத்துது. என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு உடம்பு வந்து வீக்காக போயிட்டு. நார்மலாக எனக்கே இப்படி எண்டேக்குல, அதாவது எனக்கு கிட்டத்தட்ட 26-27 வயசுக்குள்ளே இருக்கிற எனக்கே இவ்வளோ எண்டேக்குல இவ்வளோ என்ன தாக்கம் அவ்வளோத்துக்கு மேலே இருக்குது. ஆனாலும் நாங்கள் வந்து
இந்த ஒரு வீடியோவில் வந்து எவ்வளோத்தையோ எங்களுடைய கஷ்டங்கள் எங்களோட முகங்களை மறைத்து நாங்கள் கதைக்கிறோம் என்ன அது உண்மையாக நேசிக்கிற உறவுகளுக்கு வந்து தெரியுது. நேற்று வந்து ஒரு வீடியோ நாங்கள் போடைக்கில் வந்து அதில் சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவே நான் பார்த்தேன். நான் அதை பார்த்துட்டு தான் நான் எங்களை ஆராய்ஞ்சு பார்த்தேன். நான் அதை சொல்லிக்கணும், நீங்கள் எவ்வளவுதான் வந்து சிரித்து கதைச்சாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வலி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த முகம் வந்து தெரியுது வெளியால். அது வந்து உண்மையாக நேசிக்கிற வைக்கத்தான் அதை பார்க்க விளங்கும். உண்மையாகவே அது உண்மைதான். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து 3 பேர்லேருந்து கதைக்கிறோம். என்ன செய்யறோம், நாங்கள் ஒரு காணொலி பதிவு செய்ய. அப்போ நாங்கள் இதில் வந்து இப்போ மேலே நாங்கள் இருக்கிற இந்த சில நிலைமைகளை வந்து கடவுளோட வார்த்தைகளை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வது, அது மேலே அது வந்து நம்ம தேற்றுகிறது, நம்ம பலப்படுத்துகிறது, நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. அதை வந்து நாங்கள் உங்களோடைய பகிர்ந்து இன்றைக்கு எங்கள் நாம் இருக்கிற நிலைமையில தான் இன்றைக்கு தம்பியை நேசித்த சில உறவுகளும் அதே நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ அவரோடைய நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டேன். நான் அதுக்கும் வந்து மேலே அது கமெண்ட்ஸ் வந்து இல்லை பிள்ளையாண்டு நான் அதை சொல்ல வரையில் அதுவும் ஒரு ரீதியாக பார்க்க நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்னென்றால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட அவைகள் வந்து போட்டிருந்தேன். நம்ம வந்து என்னென்றால் இப்போ நாங்கள் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளைகளை வந்து சில பேருக்கு அந்த இப்போ நாங்கள் ஒரு கடவுள் நல்லவர், இன்றைக்கு கூட அவர் நல்லவரும் இரக்கமுள்ளவரும் அன்பானவராக இருக்கிறார், ஒரு மனுஷனை ஆட்டி தேற்றுகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், மேலே பெரிய ஒரு வியாதியாக இருக்கிற மக்களை கூட அந்த ஏற்ற வேலையில் குணமாக்குகிறார். அன்றைக்கு அந்த வந்த அண்ணா அன்றைக்கு வந்த அண்ணா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா உதவி பெற்ற அண்ணா கூட வந்து சொல்லியிருந்தார் என்றால் நாங்கள் கூட இன்றைக்கு தம்பியின் அந்த பிள்ளைன்ற நிலைமைக்கு சபைக்கு போனதாகவும் அதில் ஒரு நம்பிக்கை உள்ளதாகவும் வந்து அவர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த இப்படியான வீடியோஸில் பதிவு செய்ய அவர்களுக்கு கூட நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் மூலமாக அவர்கள் அந்த தொடப்பட்டு ஆண்டவரை தேடுத கூட ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சு அவர்கள் கூட சில மாற்றங்கள் அடைகிறார்கள் வாழ்க்கையில். என்ன அப்போ மாற்றங்கள்ன்ற என்ன அவர்களுக்குள்ளாக ஒரு நல்லது மேலே இந்த நேரத்தில் ஒரு மனசில் ஒரு தென்பு ஒரு பிள்ளைக்கு திடீரென்று ஒரு வருத்த துன்பங்கள் வரைக்கும் தாய் தகப்பனாக இருக்கிற சரியாக நொந்து நூலாக போடுவினோம். அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் கூட ஆறுதலாக இருந்திருக்கு. அவர் சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் சபைக்கு போகிறோம். அப்போ நாங்களும் வந்து இந்த நேரத்தில் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. ஆனாலும் வந்து என்ன எல்லாரும் அந்த பப்ளிக்கிலாண்டு நாங்கள் பகிர்ந்து கொள்ள எல்லாரும் அதை பார்ப்பாங்க, எல்லாரும் அதை கேட்பாங்க. சில பிடிக்காதவர்களுக்கு கூட வந்து அது ஒரு மாதிரி இருக்குன்னு தானே. இப்போ நேற்று ஒரு அம்மா ஒரு ஆள் போட்டிருந்த வாயனை என்னென்றால் வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. என்னென்றால் பண்டிகையில் போய் முத்த போடக்கூடாது, போட்டால் வந்து அது பிரி போடும். அது மத்தேயுவில் இருக்கிற ஒரு வசனம் உண்டு. என்னென்றால் உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் போடாதீங்கள், போட்டால் அது பிரி போடும் என்றது. நாங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை போய் ஒரு மனுஷர்கிட்ட போய் சொல்லேக்க அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க அதை வந்து அவர் அசட்டை பண்ணேக்கில் வந்து அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். சில உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினராக இருக்கலாம், அவர்களோட போய் சில ஆலோசனைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கு அது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை வந்து நாங்கள் அதை அங்கே பேச வைக்கல. அந்த இடத்துல வந்து நாங்கள் பேசின வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பில்லாமல் போகுது, அது ஒரு மரியாதை இல்லாமல் போகுது. அதனால நம்முடைய மனதுக்கு ஒரு தாக்கம் வருகிறது. என்ன அப்போ அப்படியும் இருக்கிறது. ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நான் அப்படின்னா சில ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோவாக நார்மலாக அதை பண்ணணும்னா புறம்பாக பதிவு செய்து கொள்ளலாமே. இன்றைக்கு இதனால் கூட இல்லை இப்போ இணையதளத்தில் போடக்க நிறைய விஷயங்களை போடுகிறது. அப்போ சில பேர் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி நம்ம என்ன அப்படி என்ன கடவுளோட வசனத்தை சொல்லி நீங்கள் அப்படி இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் அப்படியெல்லாம் சொல்லிக்கல பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக முதலாவது நாம் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். நான் நேசிக்கிறது வந்து கடவுளை தான் நேசிக்கிறது. எனக்கு அவரை நேசித்தா தான் நம்ம வாழ்வில் வந்து நமக்கு நன்மை அமையும். என்ன நமக்கு வந்து நம்முடைய வேலையோ நமக்கு இருக்கிற பொருள் பண்டங்களோ நமக்கு இருக்கிற என்ன சொல்லுவாங்க பணத்தை நேசிக்கணுமெண்டு பணத்தை நேசித்தா கூட அப்போ அது கூட இல்லாமல் போடும், இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்க முடியாமல் போடும். அப்போ அதான் முதலாவது சொன்னார், முதலாவது அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறணுமெண்டு. அப்போ நாம் வந்து அதைத்தான் விரும்புகிறது. முதலாவது நான் அவரிடத்தில் அன்பு கூறணும், அவர் நமக்கு சில வழியை எங்களுக்கு போதித்து நடத்தணும். அதில் வேதாகமத்தில் சொல்லுது என்னென்றால் அவர் அந்த என்ன நான் உனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் என்று
உண்மையில் என் கண்ணை வச்சு நான் உனக்கு போதித்து நடத்த வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ கட்டாயம் வந்து நாம் இந்த சாதாரணமாக ஒரு மனுஷர்களான நாங்கள் என்னத்தை பேசுகிறோம் எதை பேசுகிறோம்னு கூட ஒரு நேரம் இப்படி பேசி போட்டு சில நேரத்தில் நாங்களே பார்த்து யோசிக்கக்கூடிய நான் அப்படி கதைச்சிடணும் இப்படி பேசிச்சிடணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை? எங்களுக்கு ஒரு கடவுளுடைய உதவி தேவை, நம்முடைய இந்த பரம தகப்பன்ற ஒரு உதவி எங்களுக்கு தேவை. கட்டாயம் அவருக்கு நாங்கள் முன்னுரிமையும் முன் மரியாதையும் அதுக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்தும் பொழுதும் மேலே அது இன்னொரு ரீதியாக அவர் நம்மை பாதுகாத்து கொண்டு போய் கொண்டு இருப்பார். அப்போ நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம். என்ன அதிகமாக ப்ரே பண்ணி கொள்ளுங்கோ. காரியத்தை மிச்சத்தை அவர் பார்த்துக்கொள்வார், வெற்றியாக நடத்தி முடிப்பார். அந்த சத்துருக்களுடைய சில காரியங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் அடக்கப்படும், அதெல்லாம் முறியடிக்கப்படும் என்றதை நாங்கள் விசுவாசிப்போம். மிச்சத்தை நாங்கள் அவரிடத்துல வச்சுக்கொள்வோம், பாரத்தை எல்லாத்தையும் அவரிடத்துல வச்சுக்கொள்வோம். யார் யார் எல்லாம் என்னத்தை பேசினாலும் என்னத்தை சுமையை சுமத்தினாலும் அவர் நம்முடைய ஒரு சுமை தாங்கியாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாங்கள் இலகுவாக இருப்போம். அவர்களே வந்து ஆளுகை செய்யட்டும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல், பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்களும் ப்ரே பண்ணுங்க. என்ன அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இப்போ நேரம் 3 மணிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் இருக்க நல்லா கிடக்குன்னு மனநிலைக்கு நல்லா அமைதியாக இருக்குது, நல்லா காற்று வருது. ஆனால் லிட்டியா குட்டியாலாம் ஒரு இடத்துல இருக்கலாம் கிடக்குன்னு நான் முடிச்சு கொள்வோம். இது எப்படி எங்கே போகிறீங்க? இப்போ தங்கச்சி இப்போ என்ன செய்ய போகிறீங்க? தங்கச்சியா கொஞ்சம் போல எப்படி கொஞ்சம் போகிறீங்க? எப்படி வீட்டை சொன்னமா கொட்டி பிடிச்சி கொஞ்சம். ஆனா அப்படித்தான் செய்யற போட்டு நசிக்கிற அந்த புள்ளி நசிச்சு நுள்ளி கொஞ்சி. ஓகே, அப்ப இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்வோம். என்ன வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.